என் பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணுங்க. பண்ண மாட்டேன் கட்டாயம். பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, எல்லாம் சொல்லுங்க, சொல்லி. எத்தனை பேர் பிரச்சனையை பார்த்து சொல்லி இருக்கீங்க போன்னு? இவங்க சொல்றதும் கிடையாது, பைபிளை படிக்கிறதும் கிடையாது, கேட்கறதும் கிடையாது, ஊழியம் செய்யறதும் கிடையாது. அமெரிக்காவில் பாருங்க, தண்ணியில் உட்காந்து குழந்தை பெற்றதை பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு கறி உண்டாக்கி இருக்கிறாங்க. பிரசவலி வரும்போது கொண்டு போய் ஒரு தொட்டி மாதிரி இருக்கும், அது மிஷின் உண்டாக்கி இருக்கிறாங்க. அந்த பிரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்கள கொண்டு போய் அந்த இதில் ஸ்விம்மிங் பூல் மாதிரி உட்கார வச்சுட்டாங்களன்னா வலிக்காதான், என்ன வந்துடும், குழந்தை தானியே பிறந்துடும். இப்படி பிறக்கிற குழந்தைக்கு அதான் சொல்லும், பெற்றவங்களுக்கு தான் என்ன அருமை தெரியும், புள்ளனுடைய அருமை தெரியும். பெக்காதவங்களுக்கு எப்படி தெரியும்? வலிச்சாதானே அதனுடைய புள்ளனுடைய அருமை தெரியும். ஊழியம் என்பது கவனிங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும் இல்லையா? 1வது போகணும், எடுத்தோடனே டாக்டர் ஆகணும் அப்படின்னா கட்டாயம் எல்கேஜிலேருந்து வரணும். வருஷம் ஆகும், நாட்கள் ஆகும், காலங்கள் ஆகும், டைம் எடுக்கும். எடுத்த உடனே நான் இப்படி ஆயிடுவேன், ஏன்னா ஜீபும்பாவா? கட்டாயம் நடக்காது. ஆண்டு சொல்றாரு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று ஃபர்ஸ்ட் பார்க்கணும், 2வது சொல்லணும், 3வது வாசிங்க, கவனிங்க, தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். எத்தனை பேர் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கீங்க? நீங்க விசுவாசிக்கிறதும் கிடையாது, பார்க்கறதும் கிடையாது, அது தள்ளுண்டு போறதும் கிடையாது, சொன்னபடி ஆகிறதும் கிடையாது. நீங்க ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு உட்காந்துருக்க கூடாது. என்ன சொல்றேன், மேலையும் பார்க்கக்கூடாது, கீழையும் பார்க்கக்கூடாது. நீங்க மேலவும் பார்க்கணும், கீழவும் பார்க்கணும், சென்டர்லையும் பார்க்கணும். சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, நீங்க மேல என்ன அதான் சொல்லுவாங்க, அடியும் தெரியாது, என்ன சொல்லுவாங்க, ஏப்பா உனக்கு பிரச்சனையை பத்தி அடியும் தெரியாது, கொனையும் தெரியாது, சென்டர்ல வந்து நீ நின்று இருக்கிறியப்பா, கட் பண்ணி வச்சுக்கிறியப்பா. அடி வேற எங்க இருக்குதுன்னு பாரு, இதன் மூலமா போனவன் என்ன நடந்திருக்குதுன்னு பாரு. இதெல்லாம் பார்க்கறத விட்டுட்டு சென்டர்ல வந்து தவறு, தப்பான விஷயம். அதை சொல்றாரு, எல்லாம் சொல்லுங்க, சொன்னபடியே ஆகும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் நான் சொன்னபடி